தனுசு ராசி நேயர்களே, பிறவி குணம் மாறாது. என்ன மாறாது சொல்லுங்க, இப்போ கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. முதல் விஷயம், யோசிக்காமல் பேசி விடுவது. யார் என்னெல்லாம் பார்க்கறது இல்லை. அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு பேசிடுறது, முடிவு எடுத்துடுறது. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு பேசிடுறது, யோசிக்காமல் பேசிடுறது. அப்புறமா பேசிட்டேன் அப்படின்னு எல்லோரையும் எளிதில் நம்புவது, செலவில் திட்டமிடாமல் இருப்பது, விமர்சனத்தை விரும்பாதது, பிறர் மனதை அறியாமல் காயப்படுத்துவது, ஒரு நேரத்தில் பல இலக்குகளை தேர்வு செய்வது, அமைதியாக அமர்ந்து சிந்திக்காமல் இருப்பது, நான் பார்த்து கொள்கிறேன் என்று உதவியை தவிர்ப்பது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் திறன் அதிகம் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்படுபவர், வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கும் குணம், மீண்டும் தொடங்கும் மன வலிமை. இது எல்லாமே ப்ளஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இந்த தனுசு ராசியுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு, இந்த 2006 பிறவி சொன்னேன், பிறவி மாறும் குணம் அப்படின்னு சொல்லி, பிறவி மாற இந்த குணத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாய்ப்புகள் வரும், அவற்றை பிடிக்க பொறுமை தேவைப்படும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாரும் அறியப்படும் ஒரு கோவில் தான், எந்த கிழமையில் வேணாலும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் பலம் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை, விழுந்த பிறகு மீண்டும் எழுந்து நடக்கும் உங்கள் மனதில் தான் இருக்கிறது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறையா விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்களை என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு, அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம், இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்றோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமல் நீங்க யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும். சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும்.
ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல, அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்க பார்க்க தயாரா, அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே போல் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். தனுசு ராசி நேயர்களே, பிறவி குணம் மாறாது, என்ன மாறாது சொல்லுங்கள் இப்போ கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. முதல் விஷயம், யோசிக்காமல் பேசி விடுவது. யார் என்னெல்லாம் பார்க்கறது இல்லை, அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு பேசிடுறது, முடிவு எடுத்துடுறது, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு பேசிடுறது, யோசிக்காமல் பேசிடுறது, அப்புறமா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது, அவசரமாக முடிவெடுப்பது தவிர்க்கிறது நல்லது. எமர்ஜென்சின்னா எடுங்க. ஒரு விஷயத்தில் நீண்ட காலம் கவனம் செலுத்தாமல் இருப்பது. ஒரு விஷயத்த சொன்னால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கணும், அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் தப்பு. பொறுமை குறைவாக இருப்பது. தடாமுடான்னு பண்ணக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். வாக்குறுதிகளை சில நேரங்களில் மறந்து விடுவது, சொன்னதை செய்கிறது கிடையாது, அந்த மாதிரி இருப்பாங்க. உணர்ச்சிகளை கவனிக்காமல் உண்மையை சொல்லி விடுவது. எல்லோரையும் எளிதில் நம்புவது. செலவில் திட்டமிடாமல் இருப்பது. விமர்சனத்தை விரும்பாதது. பிறர் மனதை அறியாமல் காயப்படுத்துவது. ஒரு நேரத்தில் பல இலக்குகளை தேர்வு செய்வது. அமைதியாக அமர்ந்து சிந்திக்காமல் இருப்பது. நான் பார்த்து கொள்கிறேன் என்று உதவியை தவிர்ப்பது. இதெல்லாம் இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் உங்களுக்கான நல்ல குணம்னு இருக்கு. பிறவி குணம்னு ஒன்று இருந்தால் நல்ல குணம்னு ஒன்று இருக்கும். பெரிய கனவுகளுடன் வாழ்வார், அது இருக்கு. பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். தோல்வியை கண்டு பயப்படாதவர். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வில்லானை சொல்லால் வலை அப்படிங்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. புதிய வாய்ப்புகள் உருவாக்கும் திறன் உண்டு. உண்மையை நேராக பேசும் தைரியம் உண்டு. ஃபேஸ் டு ஃபேஸ் வாட் எவர் இட் இஸ் ஐ வில் டாக் அப்படிங்கிற மாதிரி. பிறரை ஊக்கப்படுத்தும் குணம், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறது. அறிவை தேடும் மனம். பயணங்களை விரும்பும் இயல்பு. எளிதில் பழகும் தன்மை, யாராக இருந்தாலும் உடனே அந்த மாதிரி. சவால்களை வரவேற்பார். பெருந்தன்மையுடன் உதவுபவர். கற்றுக்கொள்ளும் திறன் அதிகம் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்படுபவர். வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கும் குணம். மீண்டும் தொடங்கும் மன வலிமை. இது எல்லாமே ப்ளஸ் நிறையா இருக்கு. ஸோ அப்போ இந்த தனுசு ராசியுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு, இந்த 2006 பிறவி சொன்னேன், பிறவி மாறும் குணம் அப்படின்னு சொல்லி, பிறவி மாற இந்த குணத்தில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாய்ப்புகள் வரும், அவற்றை பிடிக்க பொறுமை தேவைப்படும். அது ஒன்று பிறவி அந்த குணத்தில் சொல்கிறேன். பல ஆண்டுகளில் உழைப்பை பாதிக்கலாம். அதே நேரத்தில் அமைதியாக எடுத்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, வேகம் வெற்றியை தரலாம், ஆனால் விவேகம் வெற்றியை நிலைநிறுத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும், நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், நிறைய யோகங்கள்லாம் உண்டு, நிறைய நல்ல இதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு ஆண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா தன்னை கட்டுப்படுத்தும் மனைவியை பிடிக்காது. ஏன் இதை பண்ணுற, ஏன் அதை பண்ணுற, இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இருந்தா இரு, இல்லை போனா போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தன்னை கட்டுப்படுத்தும் மனைவி பிடிக்காது. நடிப்பில்லாத உறவை எதிர்ப்பீர்கள். அதாவது நடிப்பில்லாத உறவாக இருக்கணும். நண்பரை போல் பேசும் வாழ்க்கை துணையை நாடுவீர்கள். ஒய்ஃபாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசும் உறவை நம்ப மாட்டீங்க. மனைவியாக இருந்தாலும் டைரெக்டாக வாட் எவர் இட் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கனவுகளை மதிக்கும் ஒருவரை தேர்ந்தெடுப்பீர்கள். உங்கள் ட்ரீம்க்கு இவங்க ஒத்து வரணும். உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு இந்த மனைவி ஒத்து வரணும். ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபெடப் ஆகிடுவீங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் சில பேர் அதிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மூழ்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்பு இருந்தால் முழு மனதுடன் இருப்பீர்கள், கட்டுப்பாடு அதிகமானால் விலகி விடுவீர்கள். ஒன்றா கட்டுப்பாடு அதிகமாக இருக்கா, ரொம்ப இதாக இருக்கா, வேண்டாம் போடி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆள். இப்படி தானே, இப்படி தான் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு ஒன்று, பழைய பாட்டு ஒன்று, தனுசு ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. யார் நடித்த படம் தெரியாது, ஆனால் அந்த பாட்டு நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அது தனுசு ராசிக்கு ஒத்து வரும். அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்கு ஆகாது, கணவன்னு இப்படி தான் இருக்கணும், மனைவின்னு இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி. சரியா? ஒன்று. அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் அம்மாவின் கவலையை அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சிரித்து கடந்தது உண்டா? உங்கள் அம்மா சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அம்மாவின் கவலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் அதெல்லாம் இப்படியெல்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நீ அதெல்லாம் சிரிச்சுட்டே கடந்துருவ, பண்ணியிருக்க. உங்கள் அப்பாவின் அனுபவத்தை விட உங்கள் அவசர முடிவை நம்பியது உண்டா? கேட்டுக்கோங்க. உண்மையை சொல்கிறேன் என்று நினைத்து யாருடைய மனதையாவது காயப்படுத்தியது உண்டா? ஒரு நல்ல வாய்ப்பை பொறுப்பில்லாமல் இழந்தது உண்டா? உங்கள் சுதந்திரத்திற்காக உங்களை உண்மையாக நேசித்த ஒருவரை இழந்தது உண்டா? தனுசுக்காரர்களை, இன்றும் உங்களை பெண்ணுக்கு இழுப்பது விதி அல்ல, அவசரம்தான். உங்களை தலைமைப்படுத்துவது இந்த உலகம் அல்ல, உங்கள் வார்த்தைகளின் வேகம்தான். அதனால் வார்த்தைகளின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லைன்னு பெற்ற பிள்ளை கூட பிரிந்திருப்பான், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க மாட்டான். நீ என்னதான் நீ தலைகீழ் நின்று செஞ்சாலும் உன் புள்ள கூட உன் பொண்ணு கூட என்ன பண்ணும், ரொம்ப இது பண்ணிக்க பயப்படும், இல்லைன்னா விலகி போகும், இல்லைன்னா நீ தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த பிறவி குணம் மாறுமா? இதெல்லாம் மாறுமானா மாறலாம். சுதந்திரமாக வாழுங்கள், ஆனால் பொறுப்பையும் உடன் எடுத்து செல்லுங்கள். உண்மையை பேசுங்கள், ஆனால் அன்புடன் பேசுங்கள். எப்பொழுதும் வாழ்க்கை உறவுகளுக்கும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அன்பாக பேசுங்க, பொறுப்பாக பேசுங்க, பொறுப்பாக நடந்துக்கோங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆலங்குடி ஆபர்த் சகாயேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் அறியப்படும் ஒரு கோவில் தான். எந்த கிழமையில் வேணாலும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களை, உங்கள் பலம் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை, விழுந்த பிறகும் மீண்டும் எழுந்து நடக்கும் உங்கள் மனதில் தான் இருக்கிறது. உலகத்தை வெல்வதற்கு முன் உன் அவசரத்தை வெல்லுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். இப்போ கூட நீ பொய் சொல்கிறதுக்கு அஞ்ச மாட்டேன், டக்கு 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 டக்குன்னு பொய் பேசுவேன். ஆனால் அந்த பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒருத்தன் இருப்பான், அந்த பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒருத்தன் இருப்பான். அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ ஒரு பொய் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான். சரியா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் பொய் சொல்லும்போது கூட பார்த்து பொய் சொல்லு. அதுவும் முக்கியமாக மனைவி கிட்ட பொய் சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்காத. சரியா? வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறும், மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள், சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ராசியில் சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.